தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் கூட நான் நாளைக்கு அறிவிக்கிறேன், என்னை அழைக்காவிட்டால் நாளைக்கு இது என்னங்க சரியானது? அப்போ உங்களை அழைப்பதற்கான தகுதி உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்கான நிலைப்பாடு ஆயிடுச்சு. நீங்கள் 3 தொகுதி கேட்டானே, ஒரு தொகுதி கேட்டானே, எப்படி கேட்டானே, அழைக்கல அழைங்கிறதான அர்த்தம். சரிங்க ஐயா, இப்போ இந்த அரசியல் நம்ம பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான அரசியல் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எடப்பாடியை முதல்வராக அறிவித்த சசிகலா, இன்னொரு பக்கம் அன்புமணியை வந்து ஒரு தலைவராக உருவாக்கிய ராமதாஸ், இவங்க இரண்டு, அதாவது சசிகலா ராமதாஸ், இவங்க 2 பேருமே இணைந்து இப்போ ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இப்போதான் சமீபமா வந்து சசிகலா கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இப்போ 2 பேரும் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கூட்டணி வேணா சொல்லலாம். ஐயா, இவர்களுடைய கூட்டணி இந்த அரசியலை தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காது. அது வீண் கற்பனை. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ நாம் தமிழருடைய அந்த தேர்தல் நிலைப்பாடே ஒரு தமிழர் தலைமையினுடைய ஆட்சி வரவுக்கு ஒரு தடையாக இருக்குன்னு நம்ம பேசுறவங்க, இவங்க 2 பேரும் வந்ததுனால என்ன ஆகிற போது? ஒண்ணுமே ஆகாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. திமுகவில் வந்து ஒரு சூழல் உருவாயிருக்கு. என்ன மாதிரி சூழல்னா, இப்போ புதுசா கட்சியில சேர்ந்த பிரேமலதா அவர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரம் பேசுறாங்க. எப்படின்னா, ஒரு சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, அந்த மாதிரி பேரம் பேசுறாங்க. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனா இருக்கட்டும் அல்லது வேலுமுருகனா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கண்டித்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இத்தனை சீட்டு தான், உனக்கு இத்தனை பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கவலை கிடந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உண்மையான தமிழர் உள்ள தலைமை என்பது அதிமுக எடப்பாடியார் இருக்கிறார். அவர் தினகரனையோ அல்லது வந்து அன்புமணியவோ அல்லது மற்ற கூட்டணி தலைவர்களையோ வாசனையோ எப்படி நடத்துகிறார் என்பதை பாருங்க. எப்படி ஒரு கேள்வினா, அதிமுக பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் எப்படி நடத்துகிறார்கள் என்பது பாருங்க. அவங்களுடைய நடத்தை முறைகள் என்பது சமநிலையில் அரவணைத்து செல்கின்ற ஒரு போக்கு பார்க்கலாம். இங்க அதிகார தோரணையில இப்படித்தான் என்பது போல வரையறுத்து கொண்டு திராவிட தலைமையாகிய பிரேமலதாவுக்கு வெறும் 1/2 விழுக்காடு கூட கிடையாது, 0.43 விழுக்காட்டு வாக்கு வைத்திருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கு எண்ணிக்கையும் அதிகம், ராஜ்யசபா சீட்டும் உண்டு, மற்றபடி கவனிப்பும் உண்டு என்று சொன்னால், ஒப்பீட்டளவில் 8 விழுக்காட்டுக்கு மேலே பெற்ற, நல்லா பாருங்கள், 1/2 விழுக்காடு கூட பெறாத அந்த தேமுதிமுகவுக்கு அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்து விட்டு, எல்லா வகையிலும் கொடுத்து விட்டு 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வங்கி பெற்று அங்கீகாரம் பெற்ற திருமாவளவனுடைய விசிகாவுக்கு நீங்கள் தொகுதி எண்ணிக்கையும் குறைத்து ராஜ்யசபா என்கிற எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் நெருக்கடி கொடுத்தால் இது எப்படி சரியா இருக்கும்? அதே போல இன்றைக்கு பொது உடைமை கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராடிகள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. 6 5 நான் 5 தருவோம்ங்கிறாங்க, எனக்கு 6 வேணுங்கிறாங்க. இந்த ஒத்த சீட்டில் எப்படி உசராடிக்கிட்டு இருக்காங்க, எப்படி நடத்தப்படுகிறது? ஏன்னா இவங்க வேற வழி இல்லை, இந்த 2 பேரும் வேற எங்கேயும் போக முடியாது. அண்ணாமக கூட்டணி போனால் அங்கே பாஜக பூச்சாண்டி காய்ச்சுறாங்க, அதை காட்டி அங்கே போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இவங்க வச்சதான் சட்டம்ங்கிற மாதிரி நினைச்சாங்க, அவங்கள உள்ள இருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், யாரும் யோசிக்கணும்? திருமாவளவன் யோசிக்கணுமா வேண்டாமா? பாஜக காரணம் காட்டிங்களா? பாஜக கூட கூட்டணி போடாமல் இருந்தாங்க திமுக, அல்லது நீங்களும் சேராமல் இருந்தீங்களா? எல்லாம் நடந்ததானே வரலாற்றில். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு பிரேமலதாவுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பை கொடுத்த திமுக நமக்கு இந்த வாய்ப்பை தர மறுக்கிறது ஏனுங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழ வேண்டாமா? அப்போ ஒரு தமிழருடைய தலைமையில் இப்போ நிச்சயமாக பாஜகவினுடைய ஒரு கொள்கை கோட்பாடு என்பது நமக்கு ஒரு பின்னடைவாக இருந்தாலும் கூட, தமிழர் தலைமை வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது அதே பாஜகவினுடைய இதை வந்து நிறுத்து போச்சால் அது வந்து நிராகரிக்கலாம் அல்லது முரண்படலாம். தமிழர்கள் ஒன்றிணைய வாய்ப்பு வரலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறாங்க, யோசிக்க மறுக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி சேர்ந்துட்டோங்கிறதுக்காண்டி பாஜக காரணம் வச்சு இவங்க விலகி நிற்பது என்பது ஒரு தமிழர் தலைமையை வந்து என்ன செய்யறது, நிராகரிக்க. அவங்க நினைக்கிறாங்க எடப்பாடி வந்து அடிமையாயிட்டாரு, அவர் பிடிக்கல மாட்டிக்கிட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடி தெளிவானவர். அவர் தன்னுடைய உறுதிப்பாட்டிலிருந்து விலக மாட்டார். அவர் தனித்துவமான இருப்பதனால்தான் அத்தனை சில்லறை சங்கடங்கள்லாம் விலகி போயிருக்கிறது. பாஜக ஒன்று அவர் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு ஆளுமையானவர். இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து பிடி கொடுத்துட மாட்டார்.
எதையும் மக்களுடைய ஆதரவினால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற உழைப்பை தரக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எடப்பாடியார் இருக்கிறார். ஆனால் இவங்க பூச்சாண்டி காட்டுறது போல என்ன செய்ய முடியாது. அவர் நிச்சயமாக எந்த வகையிலும் கீழிறக்கம் செய்யப்பட முடியாது. இன்னும் மேலிருந்து தான் வருவார். ஐயா சரிங்க. ஏன் நீங்க திருமாவுடைய நிலைப்பாடு பத்தி பேசுனீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேல்முருகனோட நிலைப்பாடை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தொகுதி பங்கீடு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் கட்சியை விட்டு விலகிறோம், அந்த கூட்டணி விட்டு விலகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த தகவல் வந்து போய் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்ற ஒரு தகவலும் வந்துச்சு. இந்த தகவல் முதல்ல வரல, இதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஸோ இந்த திமுகவுக்கும் வேல்முருகனுமான பிரச்சனை இல்லை ஓடிட்டு இருக்கா. பிரேமலதாவும் மாதக்கணக்கில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாளைக்கு அறிவிச்சிடுறேன், அந்த மீட்டிங்கில் கூட்டத்தில் அறிவிச்சிடுறேன், இந்த செயற்குளத்தில் முடிவெடுத்து அறிவிச்சிடறோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என்ன காரணம்? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியல, யாரும் கண்டுக்கிறல. அதுக்கு பிறகு இறங்கி வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. காரணம் காங்கிரஸ் போட்ட சண்டையினால தான், காங்கிரஸ் எடுத்த அந்த முன்னெடுப்பினால தான் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நாங்கள் தாவைக்காக்க போகிறோம் பிகு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த இடைவெளியில் தான் பிரேமலதா உள்ளே புகுந்து இந்த வாய்ப்பை பெற்றுவிட்டார். காங்கிரஸ் மட்டும் முதல்ல கூட்டணி போட்டுருந்தா பிரேமலதாவுக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது, இவ்வளவு மதிப்பும் கிடைச்சிருக்காது. அதை புரிஞ்சுக்கிறணும். அதுபோல தான் நான் இதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எத்தனை இதுக்கு பார்த்தாலும் சரி, இவர் நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் கூட நான் நாளைக்கு அறிவிக்கிறேன், என்னை அழைக்காவிட்டால் நாளைக்கு இது என்னங்க சரியானது? ஒரு தலைவனுக்குள்ள நிலையில் ஒரு முடிவெடுக்க முடியலை. ஏன்னா முடிவெடுப்பதற்கு நாளைக்கு நான் சொல்கிறேன், என்னை கூப்பிடாட்டால் அழைக்காவிட்டால் நாளைக்கு என்ன முடிவு அறிவிப்புங்கிறார். அப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சா உங்களை அழைக்கலைங்கிறது பகிரங்கப்படுத்திட்டீங்க. அப்போ உங்களை அழைப்பதற்கான தகுதி உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்கான நிலைப்பாடு ஆயிடுச்சு. நீங்கள் 3 தொகுதி கேட்டானே 1 தொகுதி கேட்டானே எப்படி கேட்டானே அழைக்கல அழைங்கிறது தானே அர்த்தம். என்னை அழைக்கல, இதுவரைக்கும் என்ன அழைக்கலன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு தகுதிப்பாடா? அப்போ தனக்கான ஒரு நிலை நிராகரித்த பின்னால நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்லி என்னை அழைக்கல, இது என்பது ஒரு மிகப்பெரிய இறங்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரிங்க ஐயா. இப்போ இந்த அரசியல் நம்ம பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான அரசியல் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எடப்பாடியை முதல்வராக அறிவித்த சசிகலா, இன்னொரு பக்கம் அன்புமணியை வந்து ஒரு தலைவராக உருவாக்கிய ராமதாஸ், இவங்க 2, அதாவது சசிகலா ராமதாஸ், இவங்க 2 பேருமே இணைந்து இப்போ ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இப்போதான் சமீபமா வந்து சசிகலா கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இப்போ 2 பேரும் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கூட்டணி வேணா சொல்லலாம். அந்த அம்மா வந்து ஏன் விரும்பினா வந்து தினகரன் கூட சேரல? யோசிச்சு பாருங்க. தணிக்கை சேர்ந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கலாம்ல. என்ன காரணம்? அவங்க எப்படியாவது அண்ணாதிமுக கைப்பற்றலாம்னு நினச்சாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்களால இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிப்போம் என்பது போல் ஒரு செயல் திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வகையான, அதாவது ஒரு கலைச்சி போடுறது மாதிரி, ஒரு நல்லா போய்கிட்ட விஷயத்தை கலைச்சி போடுறதுக்கான முயற்சி தான் இது. வேறு ஒன்றுமே நடக்காது. ராமதாஸ் அவர்கள் மகனோடு போட்டி போட்டு எதற்காக போட்டி போட்டாங்க? இந்த ஒரு தடவை மட்டும் நான் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? தனக்கு தேவையானவர்களுக்கு உரிய பங்கை பிரித்து கொடுங்கன்னு நினைக்கிறார். தனக்கு தேவையானவர்களுடைய மனதை சாந்திப்படுத்த நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணி வந்து தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றதுனால அவர் நிராகரிச்சுட்டு என்ன செய்கிறார்? முன்னெடுத்து போயிட்டார். இவர் பின்னால் என்ன செய்வார்? ஏதாவது ஒரு சட்ட முதல்ல அதிகாரத்தில் நான் தான் நிறுவனர், நான் சொல்கிறது கேட்கணும்னு அதிகாரத்தை ஒலித்து பார்த்தாரு, நடக்கலை. அதுக்கடுத்து ஒரு இரங்கல் தன்மையோடு கெஞ்சி பார்த்தாரு. நான் அப்பா வயசாயிடுச்சு, எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, இந்த ஒரு தடவை என்பது போல். அடுத்து நினைச்சிடறாங்க, ஒரு கருணையோடு கோரிக்கை வச்ச மாதிரி இறங்கி இப்போ வந்து பேசினார். 2வது நடக்கலை. 3வது சட்டப்படி அணுகி பார்த்தாரு. சட்டப்படி அணி தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன செய்கிற வாய்ப்பு கொடுக்கல. எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி முடியாமல் போனதுனால எந்த செயல்பாடும் இல்லாத அவர் என்ன செய்கிறாரு? மிக மிக மோசமான ஒரு முடிவு எடுத்து சசிகலா கூட்டணிக்கிறார். இது எப்படி சரியானது? அவருடைய ஆளுமை என்னவாக இருந்தது? எவ்வளவு உயரத்தில் இருந்தது? தமிழர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்த அவர் இன்னைக்கு அதல பாதாளத்தில் விழுந்து விட்டார் என்பதைத்தான் சொல்லணும். இது அன்புமணி அவர்களுக்கு இன்னும் மதிப்பை கூட்டும். அந்த வன்னியர் மக்களிடத்திலிருந்து ஆதரவு இன்னும் அன்புமணிக்கு மிகுதியாகத்தான் ஆகும். ஏன்னு தெரியுமா? ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு. அவர் எடுத்த அத்தனை செயல்பாடும் தப்பு என்பதை இப்பொழுது உணர்கிறார். ஆரம்பத்தில் கூட ஆதரவிச்சிருப்பாங்க. ஐயோப்பா வயசானவர், நமக்காக பாடுபட்டவர், ஊரெல்லாம் அலைஞ்சவர், கஷ்டப்பட்டவர்னு சொல்லி அந்த கருணையோடு நினைச்சிருப்பாங்க, அணுகியிருப்பாங்க. ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவருடைய செயல்பாடு, பேச்சு அத்தனையுமே இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர். வயதான காலத்தில் அவர் சரியாக சிந்திக்கவில்லை, சரியாக பேசவில்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு இன்றைக்கு அத்தனை நிராகரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு சசிகலாவோட கூட்டணி நிற்கிறாங்க. எந்த வகையில் இந்த கூட்டணி என்பது ஒரு பொருத்தமானதாக இருக்கு? யோசிச்சு பாருங்க.
எந்த காலத்திலாவது சசிகலாவும் ராமதாஸும் ஒத்த கருத்தில் பேசியிருப்பாங்களா? ஒரே இடத்துல நின்று பேசியிருப்பாங்களா? அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒன்று சேர்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்களும் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் ஒதுக்கி கிடந்தார்கள், இவரும் யாரும் கேட்பார் இல்லாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? ஒன்று அவர்கள் பணபலம் இவருக்கு உதவலாம், அல்லது இவருடைய அந்த சிந்தனையோ அல்லது ஆலோசனையோ அவங்களுக்கு உதவலாம். ஆனால் ரெண்டு பேருக்கும் எதுவுமே உதவாது. இதுதான் யதார்த்தமான நிலை. ஐயா, இவர்களுடைய கூட்டணி இந்த அரசியல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காது. அது வீண் கற்பனை. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ நாம் தமிழருடைய அந்த தேர்தல் நிலைப்பாடே ஒரு தமிழர் தலைமையினுடைய ஆட்சி வரவுக்கு ஒரு தடையாக இருக்குன்னு நம்ம பேசுறவங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால என்ன ஆகிற போது? ஒன்றுமே ஆகாது. எந்த விதமான ஒரு சிறு அசைவு கூட அசைக்க முடியாது. ஆனாலும் கூட ஏதாவது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன ஒரு சேர்க்கலை உண்டு பண்ண முடியுமே, பெரிய அளவில் பாதிப்பு உண்டு பண்ண முடியாது. இது இந்த தேர்தல் தமிழக வரலாற்றிலேயே அரசியல் களத்திலேயே ஒரு மிகப்பெரிய வியப்பு தரக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை போன அடையாளம் காண்பதற்குரிய வழியையும் இந்த தேர்தல் காட்டி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சரி ஐயா, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக சைடில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுக சைடில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அதே அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி மேலேயுமே வந்து விமர்சனங்களை விழ ஆரம்பிச்சிருச்சு. விஜய் மேலேயா இருக்கட்டும், அல்லது சீமான் மேலேயா இருக்கட்டும், இப்போ எடப்பாடியார் மீது இருக்கட்டும், டிஎம்கே மீது இருக்கட்டும், இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, இந்த விமர்சனம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? போது இந்த விமர்சனங்களை மாத்தி 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 வச்சிருக்காங்க. பொதுவாகவே பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் விமர்சனம் வரும், அதை எதிர்கொள்ள வேண்டும். நம்ம மனசாட்சிப்படி நம்ம சரியா இருக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த ஒருத்தரை பற்றி கவலைப்பட வேணா, தூக்கி எறிஞ்சிடலாம். சரியா? மடியில் கண்ணம் இருந்தால் தான் வழியில் பய வரப்போகுது என்பது போல, நாம் தப்பான ஒரு சிந்தனையோடு எண்ணத்தோடு தப்பான செயல்பாட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம பயம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வேற. ஆனால் நம்ம தெளிவாக இருக்கும், இந்த மக்கள் நலனையும் முக்கியமாக கருதுகிறோம், நம்ம சரியாக இருக்கிறோம் என்கிற துணிச்சல் வந்துட்டு எந்த ஒருத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். எனவே பொது வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு விமர்சனம் வராமல் இருக்கவே இருக்காது. அது யாராக இருந்தாலும் சரி. கடவுள் கூட வந்து இன்னைக்கு தேர்தல் நின்னா கூட அவர் மீது விமர்சனம் வரத்தான் செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் விமர்சனம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிற்க போகிறது எது என்பது கேட்டீங்கன்னா அந்த அவருடைய செயல்பாடும் சிந்தனையும் நல்ல எண்ணமும் தான் மக்கள் மனதில் நிற்கும். ஏன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக சிலர் செயல்பாடு செய்யலாம், ஆனால் அந்த செயல்பாடு வந்து நிற்கும்னு சொல்ல முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவருடைய சிந்தனை என்ன, செயல்பாடு என்ன, எப்படி வந்து இது முடியும் என்பது போல இருக்கக்கூடியது. தேர்தல் நெருங்க அதுக்கான வாய்ப்பு வரணும். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டாகும். அது நல்ல தமிழருடைய தலைமையில் அது உண்டாகும் என்கிற நம்பிக்கை பலருக்கு இருக்கிறது. எனவே நாம் தமிழர் அல்லது தமிழ் தேசியம் அல்லது தமிழருடைய தலைமை என்கிற சிந்தனை வருகின்றவர்கள் எல்லாம் ஓட்டை சிதறடித்து மீண்டும் திராவிடம் ஆளுவதற்கு வாய்ப்பை கொடுத்து தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, ஒரு மிகப்பெரிய சமாதியை கட்டிவிடக்கூடாது. அதனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது யார்? தமிழர் தலைமையில் உள்ள கட்சிகளும் தமிழ் தலைமையை நேசிக்கிறவர்களும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களும் விழிப்போடு இருந்து என்ன செய்யணும், ஒரு ஒருமித்த கருத்துக்குள் வந்து நல்ல விதமாக இந்த தேர்தலை அமைத்து தமிழர் தலைமை வருவதற்கு, தமிழ் தேசியம் மலர்வதற்கு வாய்ப்பை தந்தால் நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. நிச்சயமாக. உங்கள் தகவலுக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி.